அத்தியாயம் 8. அவனின் அத்துமீறலை அறிந்ததும் மென்மையாய் அவள் விளக்க, அவள் நிலை உணர்ந்து அவன் தள்ளி அமர்ந்தான். வச்சுக்கலாம்ல, இப்போதைக்கு இவனை வச்சுக்கிறேன். ஆமா, எங்க போறோம்? சொல்றேன். கடையை எப்போ ஓபன் பண்றதா இருக்கீங்க நந்தி? கடையா? அவன் கேட்ட கேள்வியே அவளை வித்தியாசமாக பார்க்க வைத்தது. ஆமா, புதுசா ஆரம்பிச்சது, மறந்துட்டீங்களா? அதுவா, பார்க்கலாம் சிவா என்றவன் அவளை கூட்டிக் கொண்டு வெகு தூரம் வந்து விட்டான். தன் ஊரிலிருந்து தள்ளி வந்ததை அறிந்ததும் அவனிடம் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தான். வண்டி ஒரு பெரிய வீட்டின் முன் நிற்க அவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். இங்கே ஏன்? இதுதான் நம்ம வீடு. நீங்க இங்கேதான் இருக்கீங்களா? ஏதோ தவறு இருப்பதாக தோன்றியது அவளுக்கு. இங்க எப்பவாவது வருவே சிவா, மற்றபடி அந்த ஊர் தான். இவ்வளோ வசதியா இருக்கிற உங்களுக்கும் அந்த கடைக்கும் எந்தவித சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. கவனமாய் அவள் நந்தி என்று அழைப்பதை விட்டு விட்டா. சந்தேகப்படுறியா சிவா? இதுக்கு நீ என்ன சாவவே விட்டுருக்கலாமே. அப்போ உங்களை கேள்வி கேட்கவே கூடாதா? இதென்ன இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு கேட்க கூடாது சிவா. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னடி என்னென்னவோ பேசுற? ஆமா, எது கேட்டாலும் மழுப்புறீங்க. நீங்க நிஜமாவே நந்தி தானா? இதுல உனக்கு டவுட் வேற இருக்கா? ஆமா இருக்கு. நந்தி இல்லைனா அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துன? எனக்காக ஏன் துடிச்ச? இப்போவும் நந்திய வச்சுக்கிறேன்னு ஏன் சொன்ன? என்னோட தொடுகைய ஏன் ஏத்துக்கிட்ட? இவ்வளவும் கேட்க வேண்டும் என்று ஆவேசமாக நினைத்தவன் அவள் நிலையை உணர்ந்து, நான் நந்தி தான், அதுல உனக்கு எந்தவித டவுட்டும் வேண்டாம் என்று தன்மையாக பேசினாலும் உள்ளுள் கனன்று கொண்டுதான் இருந்தான். சரி, என்ன சாப்பிட்ற? எதுவும் வேண்டாம், சாப்பிடணும், புரியுதா? அவள் சரி என்று தலையாட்ட, குட் என்று அவன் கன்னத்தை தட்ட வர லேசாக விலகினாள். அது அவன் மறைத்து வைத்த கோபத்தினை உசுப்ப அவள் கன்னத்தினை வலுக்கட்டாயமாக இழுத்தவன் லேசாக தட்டி விட்டு உள்ளே சென்றான். ஏதோ தப்பு நடக்குது சிவா. என்ன? யோசி யோசி என்று அவள் தனக்குள்ளேயே போட்டு குழப்பினாள். மேலும் மேலும் குழம்பித்தான் போனாலே தவிர அதற்கான தெளிவான தீர்வு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. என்ன யோசிக்கிற சிவா? அருகே வந்தவனின் கையில் காஃபி இருந்தது. ஒண்ணுமில்ல, மூச்சுக்கு 300 நந்தி போடுறவ இப்போ சைலண்டா இருக்காளே நினைத்து கொண்டே அவள் பக்கத்தில் அவன் அமர அவள் இறுகி போய் அமர்ந்திருந்தாள். எப்படியாவது இங்கிருந்து நாம வீட்டுக்கு போயிடணும், அதுக்கப்புறம்தான் நாம எதை பத்தியும் யோசிக்க முடியும் என்பதால் அவள் பொறுமையாக இருந்தாள். காஃபி எப்படி இருக்கு சிவா? நல்லா இருக்கு. உன்கிட்ட ஒன்னு காட்டணும், அதுக்காக மட்டும்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். காஃபி குடிச்சிட்டேனா நாம அங்க போகலாம். அவள் குடித்து முடித்ததும் அவளை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு பின்னால் இருந்த ஓர் அறைக்கு சென்றான். இங்கேயே வா, சொல்றேன். கதவை திறந்து உள்ளே நுழைய அங்கிருந்தவைகளை பார்த்து அவள் அதிர்ச்சியாக நின்று விட்டாள். வா சிவா, நான் இந்த வீட்டுக்கு வந்தா இங்கதான் இருப்பேன். இங்க இருந்தா போதும், என் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என அவன் கை காட்டிய அத்தனை இடத்திலும் இருந்தது சிவா சிவா, அதாவது சிவன் மட்டுமே. நந்தி, உனக்கு நந்தி எவ்வளோ பிடிக்குமோ அது மாதிரிதான் எனக்கு சிவனும். ஆம், உண்மைதான். அங்கிருந்து அத்தனை சிவலிங்கமும் நந்தியின் காதலை சொன்னது. என்ன சிவா பாக்குற? இதிலும் உனக்கு சந்தேகமா? நான் பிறந்ததே ஒரு சிவன் கோவில்ல வச்சுதான். எங்க அம்மா நீ சிவனோட வரப்பிரசாதம்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சிவன் கூடவே இருக்கிற நந்தி எப்படி சிவன் நினைப்போடையே அடங்கி இருக்கோ, அது மாதிரி நானும் எந்நேரமும் சிவாவோட நினைப்பிலே இருக்கணும்னு தான் அம்மா எனக்கு நந்தின்னு பேர் வச்சதா சொல்லுவாங்க. அவன் சொல்ல சொல்ல அவளோ வேறு உலகத்தில் இருந்தா. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிவாவுக்கு முன்னாடியும் நந்திய வச்சால் நல்லா இருக்கும். அவள் நினைப்பு சடுதியில் நிறைவேறியிருந்தது. அவன் அவளை அழைத்து சிவனுக்கு அருகே அமர வைத்து விட்டு அவளுக்கு முன்னே இவன் காலை மடித்து அமர்ந்து கொண்டான். அவனது கம்பீர தோற்றம், அடங்காது சிலும்பிக் கொண்டிருந்த சிகை, அவனது தேகம், இதெல்லாம் அப்படியே அச்சு அசலாக நந்தியின் தோற்றத்தினைத்தான் பிரதிபலித்தது. அடங்கி அமர்ந்திருந்த அவன் தோற்றம் அவளுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகத்தினை துடைத்தெறிந்திருந்தது. கண் மூடியபடி இருந்தவனின் தோற்றத்தை ரசித்தவள், இப்போ கரெக்டா இருக்கா? கண்ணை திறந்து கேட்டவனின் கேள்வியில், நீ நினைச்சா அதை நான் செயல்படுத்துவேன் என்ற உறுதி ஒளிந்திருந்தது. இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? சட்டென்று கண்களை மூடிக்கொண்டாள் அவள். சிவா சிவா சிரித்து கொண்டே வெளியே வந்தவன் அவளுக்காக வெளியே காத்திருந்தான். நந்தி. வெளியே வந்தவளின் நந்தி என்ற அழைப்பை கேட்ட பின்பே அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. சுருங்கி இருந்த நெற்றி. அண்ணே அண்ணே, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான், கூடவே ஒரு பொண்ணு வந்திருக்கா என்று கேட்டதில் சரியாகியது. என்னடா சொல்ற? ஈஸ்வரியா சொல்ற? யோசனைக்கு காரணமானவனே அவன்தானே? அவனை பற்றிய தகவல் எனும்போது அவனுக்குள் ஆர்வம் அதிகமானது. ஆமண்ணே, அவன்தான். நான் நல்லா பார்த்தேன் என்று சொன்னதுதான் தாமதம். உடனே அவன் அங்கிருந்து புறப்பட்டான். போன முறை ஆட்களை அனுப்பி அவனை போடச் சொன்னதுதான் பெரிய முட்டாள்தனம். அதிலிருந்து அவன் தப்பித்ததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த விஷயம் தெரிந்தும் அவன் இன்னும் அமைதியாக இருப்பது வேறு உறுத்தியது. ஈஸ்வரன், அவன் கோபமும் வேகமும் ஆதித்தன் அறிந்த ஒன்றுதான்.
அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற துடிப்பு அவனிடத்தில் நிறைய இருக்கிறது. இன்று எல்லாவற்றையும் இழந்து நிற்பதற்கு காரணம் அந்த ஈஸ்வரன் தான். அவனை சும்மா விடக்கூடாது, விடவே கூடாது என்றெண்ணி வண்டியை அவன் விரட்டி கொண்டிருந்தான். அவசரமாக ஆதி செல்வதை அறிந்தவுடனே அவனது தந்தை காசிராஜனுக்கு தகவல் சொல்லப்பட்டது. காசி இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. ஆதிக்கு அழைத்து, ஆதி வேண்டாம், நான் சொல்றதை கேளு என்றார் பொறுமையுடன். முடியாது அப்பா, ஒண்ணு அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இந்த ஊர்ல அவன் வச்சது தான்டா சட்டம். அவன் பேச்ச மீறி எதுவும் நடக்காது. தெரிஞ்சுக்கிட்டே அவன்கிட்ட மோதாத. அவனால எல்லாத்தையும் இழந்துட்டேன். எனக்கு அவன் உயிர் வேண்டும். அந்த ஈஸ்வரன் எனக்கு வேண்டும். போன வைங்க என்று சொல்லிவிட்டு வண்டியை இன்னும் வேகமாய் ஓட்டினான். இடுப்பில் இருந்த கத்தியை அவ்வப்போது தொட்டு கொண்டான். செல்லும் வழியிலேயே இருந்த அவனது ஃபேக்டரி சீல் வைக்கப்பட்டு மூடி கிடந்ததை அறிந்தவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த ஸ்டியரிங்கில் ஓங்கி குத்தி கொண்டான். ஈஸ்வரா, இந்த ஃபேக்டரியை என்னென்ன காரணம் சொல்லி மூடி வச்ச ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, மறக்க மாட்டேன். நீ இருக்கிறதால தான் ஓபன் பண்ண முடியல. உன்னை கொன்னுட்டு அப்புறமா இதை திறக்கிறேன். அவன் வீட்டினை நெருங்கி கொண்டிருக்க அங்கே நந்தியோ சிவாவின் அணைப்பில் கட்டுண்டு இருந்தான். நந்தி, சில புரியாத விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த கண்ணுல தெரிகிற காதல் என்னென்னவோ செய்யுது. வீட்டுக்கு போகணும்னு ஒரு பக்கம் தோணுனாலும் விட்டுட்டு போறோமேன்னு வலிக்குது. தெளிவா என்னால எந்தவித தீர்மானத்துக்கும் வர முடியல. நீ என்ன பண்ணாலும் நிஜமா என்னால வெறுக்க முடியாதுன்னு தான் தோணுது என்றவளை பிடித்து விலக்கியவன், சிவா இங்க வா. அவளை அழைத்து கொண்டு அருகில் இருந்த அறைக்குள் பூட்டி வைத்தார். இவன் ஏன் திடீர்னு இப்படி நடந்து கொள்கிறான் என்று அவள் யோசனையோடே கதவை பார்த்தவள் வெளியே கேட்ட சத்தத்தில் அங்கிருந்த ஜன்னலை மட்டும் திறந்து பார்த்தாள். வண்டியில் இருந்து வேகமாக இறங்கியவனை நந்தி ஆவேசமாக எதிர்கொள்ள ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் அவள் புரிந்து கொண்டாள். நந்தி வேண்டாம் என்று அவள் கேட்க, சிவா ஜன்னலை பூட்டிட்டு உள்ள உட்காரு என்று அவன் கட்டளையாய் சொன்னவனையே பார்த்தவள், டேய் ஈஸ்வரா என்று எதிரே இருந்தவன் அழைத்ததில் அதிர்ந்து போய் விழித்தாள். ஈஸ்வரனா? அவள் துடிப்பு நின்று போய்விட்டது. இவன் நந்தி இல்லையா? இங்க பார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே உன்னை நொறுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. சாகிறதுக்கு அவ்வளவு ஆசையா? உனக்குத்தானே அதுக்கான நேரம் வந்துடுச்சு என்று சொன்னவன் தன்னிடம் இருந்த அந்த கத்தியை எடுக்கவும், பா பயங்கர செட்டப்போட வந்திருக்கியே, என்ன? எனக்கு தான் பயமா இருக்கு. சடுதியில் அவன் கையில் இருந்த கத்தியை பிடித்து அவனது தோள்பட்டையிலே இறக்கி இருந்தான். டேய், உனக்கெல்லாம் அவ்வளோ சீனே இல்லை. உன்னை விட்டு வச்சதுக்கு காரணமே உள்ள இருக்கிற என் சிவாதான். நீங்க செஞ்ச நல்ல விஷயத்தாலதான் அவளை நான் மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்காக தான் நீ இப்போ உயிரோட இருக்க. இதுக்கு மேல என் வழியில குறுக்க வரணும்னு நினைச்சா அப்புறம் இந்த ஈஸ்வரனோட வேற முகத்தை பார்ப்ப. எங்க உங்க அப்பன் இன்னும் வரல? நேரத்துக்கு வந்திருக்கணுமே என்று அவன் கேட்ட மறு நிமிடமே வாசலில் வேறொரு வண்டி வந்து நின்றது. பரவாயில்ல, வந்துட்டான். என்ன காசி, உன் பையனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டியா? ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் நான் லவ் மூட்ல இருந்தேன், அதனாலதான் இடம் மாறி குத்து விழுந்திருக்கு. இல்லைனா நீ அவனுக்கு பிண்டம் வைக்க வேண்டி இருந்திருக்கும். கூட்டிட்டு போ என்று சொல்ல, இனி அவன் ஓ வழியில வரமாட்டான் என்று தாங்கியபடி அழைத்து கொண்டு செல்ல, அதன் பின்னர் தான் அவனுக்கு சிவாவின் நினைப்பு வந்தது. சிவா என்று ஜன்னல் பக்கம் பார்க்க அவள் கம்பியின் மீதே தலை கவிழ்ந்திருப்பது தெரிந்தது. அச்சொச்சோ, பயந்துட்டா என்று வேகமாக ஓடியவன் கதவை திறந்து உள்ளே சிவா என்ற அழைப்போடு வர அவளோ தொய்ந்து அவ்விடத்திலேயே மயங்கி சரிந்திருந்தாள்.